Good morning, students. Today in our class we are going to see that the continuity of the grammar part, direct speech and indirect speech. First unit, lesson, book back, grammar portion, direct speech and indirect speech. Continuity of the grammar portion, direct and indirect speech. See that last class la நம்ம வந்து பாத்தீங்கன்னா rules for changing direct speech into indirect speechங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபா பார்த்துட்டு இருக்கோம். yesterday வந்து பாத்தீங்கன்னா words expressing nearness in time or place are generally changed into words expressing distance thus அப்படினு சொல்லி பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் அல்லது டைமை குறிக்கிறதுக்காக டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் என்ன வேர்டு இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது என்ன வேர்டாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவ் இருந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் நவ் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது தென்னாக மாறுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹர் டைரக்ட் ஸ்பீச்சில் ஹர் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது தேராக மாறுகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எகோ இருந்தால் பிஃபோராக மாற்றணும். அதே மாதிரி தஸ் இருந்தால் சோவாக மாற்றணும். அதே மாதிரி டுடே டைரக்ட் ஸ்பீச்சில் டுடேன்னு இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது தட்டேன்னு சொல்லி மாற்றணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டுமாரோ டைரக்ட் ஸ்பீச் டுமாரோவாக இருந்தால் த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது த நெக்ஸ்ட் டேவாக மாறுகிறது. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச் எஸ்டர்டேவாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தும் பொழுது த டே பிஃபோராக மாறுகிறது. அதே மாதிரி லாஸ்ட் நைட்டாக இருந்தால் த நைட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி மாறுதுன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா த பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹேர் திஸ் ஈவினிங். அதாவது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹேர் திஸ் ஈவினிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து எனக்கு ஒரு கிரேட் ப்ளஷராக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா த பிரின்ஸ் செட் தட் இட் கேவ் ஹிம் கிரேட் ப்ளஷர் டு பி தட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சொன்னாங்க அந்த மாலை பொழுது வந்து எனக்கு ஒரு கிரேட் ப்ளஷரை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஈவினிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் ஈவினிங்காக மாறிடுச்சு. திஸ் ஈவினிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் ஈவினிங்காக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா the changes do not occur if the speech is reported during the same period or at the same place. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டைமு பிளேஸு மாற்றுறதுக்கு வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதே காலத்தில் நடந்ததுன்னா ரெண்டு செயல்களும் அதே காலத்தில் நடந்தால் ஒரே காலகட்டத்தில் நடக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேர்ட்ஸ் அதாவது டைம் அண்டு பிளேஸை குறிக்கிறதுக்கான வேர்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் த பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹேர் திஸ் ஈவினிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திஸ் ஈவினிங் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த ஈவினிங் வந்து அதாவது இந்த மாலை பொழுது எனக்கு வந்து ஒரு கிரேட் ப்ளஷரை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் the prince said that it gives him great pleasure to be here this evening. அதாவது இந்த மாலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரேட் ப்ளஷராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஸ்டின்ஸ் இன் ரிப்போர்ட்டிங் கொஸ்டின்ஸ் த indirect speech is introduced by some verbs as asked, enquired, whether or if etc. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நம்ம கொஸ்டின்ஸை வாக்கியத்தை அமைக்கும் பொழுது கொஸ்டின் கேட்கக்கூடிய வகையில் அமைக்கும் பொழுது நம்ம அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து கொஸ்டின்ஸாக கேட்கும் பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது அதாவது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை சம் வேர்ப்ஸ் ஆஸ் ஆஸ்க்டு. அதாவது என்னென்ன வேர்ப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க்டு, என்கொயர்டு, வெதர் ஆர் இஃப் எக்ஸட்ரா. இப்போ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ டைரக்ட் ஸ்பீச் அதில் பார்த்தீங்கன்னா he said to me what are you doing. he said to me what are you doing. அவன் கேட்டான் என்னன்னு கேட்டான்
வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. அதில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்க்கும்பொழுது பாருங்கள், ஹீ ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாஸ் டூயிங். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே செட் டு மீன் இருந்துச்சு, இங்கே ஆஸ்க்டுன்னு இருக்குது. அங்கே சொன்னான் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் டு மீக்கு பதிலாக செட் டு மீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹீ ஆஸ்க்டு மீன்னு வருது. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாஸ் டூயிங், நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னை கேட்டான். ஆஸ்க்டுனா டைரெக்டாக நம்ம கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் where do you live asked the stranger. where do you live asked the stranger. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிபோக்கர் என்னை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்பொழுது the stranger enquired where I lived. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே enquired அப்படிங்கிற அந்த புது வெர்பு நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது. த ஸ்ட்ரேஞ்சர் என்கொயர்டு, அதாவது கேட்டாங்க, அதாவது விசாரணை பண்ணார். நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட விசாரணை பண்ணார் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் வில் யூ அட்டன் த மீட்டிங். வில் யூ அட்டன் த மீட்டிங், அதாவது அவன் கேட்டான் நீ வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹி ஆஸ்க்டு தெம் வெதர் தே வுட் அட்டன் த மீட்டிங். அப்போ பார்த்தீங்கன்னா ஹி ஆஸ்க்டு தெம், அவங்கக்கிட்ட கேட்டாங்க வெதர் தே வுட் அட்டன் த மீட்டிங், அவங்க மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அந்த கொஸ்டின்ஸ் வந்தால், அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் கொஸ்டின்ஸ் வந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது எப்படி நியூ வேர்ப்ஸு ஆஸ்க்டு, என்கொயர்டு, வெதர் ஆர் இஃப் எக்ஸட்ரா வந்து நமக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நம்ம இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.